மோசேக்கு அப்புறம் அவர்களை வழிநடத்தும்படியாக கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறார். இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு அதிகாரத்தின் கீழ இருக்கோம் அப்படின்னா, அந்த அதிகாரத்தின் கீழ இருக்கிற பொழுது, உண்மை உத்தமமாக இருக்கிற பொழுது, கர்த்தர் நம்மை ஒரு நேரத்துல அதை விட பெரிய அதிகாரத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போய் வைக்கிறவர். அவர் கீழாக்காமல் மேலாக்குறவர், வாளாக்காமல் தலையாக்குறவர், பொழுதில் இருக்கிறவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவர், எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அப்ப ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம், முன்னேற்றம் நம்மை மாற்றிக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறப்ப கர்த்தர் அதற்கேற்றா போல நம்மை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறார். உபாகமம் 31வது அதிகாரம். மோசே 5 புஸ்தகத்தை எழுதுகிறார். அதுல 31வது அதிகாரத்துல 31வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போவாய், அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். இது யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன காரியம். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுவார் அப்படின்னா, நம்ம குடும்பத்தாரை குறித்து, குடும்பத்தை குறித்து எப்படி நடத்த போகிறோமோ, என்ன ஆக போகுதோ, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ, அப்படியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறப்ப அந்த எதிரான சூழ்நிலைகள்லாம் அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இப்போ யோசுவா கிட்ட மோசே தைரியப்படுத்தி சொல்லிட்டார், கூட இருப்பார், நீ தான் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போக வேண்டும், உனக்கு பொறுப்பு இருக்கிறது, இவங்களை கொண்டு போய் அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் யோசுவாவுக்கு தைரியம் இல்லை, சூழ்நிலையை கண்டு பயம். ஆனால் யோசுவா முதல் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறார், என் தாசனாகிய மோசே மரித்து விட்டான், நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து இருக்கிற இடத்தை விட்டு புறப்படுங்கள், கிழக்கையும் மேற்கையும் சமுத்திரம் வரைக்கும் இதுதான் எல்கையா இருக்கும், ஆகையினால நீங்க புறப்பட்டு போங்கள்னு சொல்றாரு. உங்க கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் உங்களுக்கு நான் தந்தேன். யோசுவா கிட்ட சொல்றாரு, 5வது வசனம், யோசுவா முதல் அதிகாரம் 5வது வசனம், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசே கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மறுபடியும் சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். குடும்பத்தை நடத்த, சம்பாதிக்க, கடனை கட்டி முடிக்க, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கூட இருந்து பலனை கொடுக்கிறார். தைரியமா இருக்க வேண்டும். அதுக்கு என்ன ஒரு ஆதாரமா சொல்றாரு அப்படின்னா, 8வது வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதாவது மறுபடியும் சொல்றார், நான் கூட இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் சரி பண்ணுவேன். ஆனா நான் சொல்றத நீ கேட்டு இரவும் பகலும் அதையே பிடித்து கொண்டு, நிச்சயமா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக பண்ணுவார். நிச்சயமா அந்த கானான் தேசத்தை நான் சுதந்தரித்து கொள்ளுவேன், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நல்வாழ்க்கையை சுதந்தரித்து கொள்ளுவேன் என்று விசுவாசித்து கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு, கர்த்தர் கொடுத்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு அவன் அதுக்கப்புறம் ஜனங்களை நடத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அழைச்சிருக்கார், அவனை தைரியப்படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளமா மோசேக்கு கூட பணிவிடைக்காரனாக யோசுவா அங்கே இருக்கிறப்ப வேத வாக்கியங்களில் பல இடத்துல அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 32:17
மோசே 10 கட்டளையை வாங்குவதற்கு சீனாய் மலைக்கு சென்ற பொழுது இவனும் யோசுவாவும் மோசே கூட சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் யோசுவா இருக்கிறாரு. இவர் கர்த்தரோட மோசே பேசி அவர் கொடுத்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார். அதை பெற்றுக்கொண்டு 40 நாள் பெற்றுக்கொண்டு திரும்பி வரங்குள்ளாட்டியும் அங்கே பாளையத்தில் பெரிய விழா கொண்டாடிக்கிட்டு அங்கே பாடல் சத்தம் கேட்குது. அப்போ யோசுவா கேட்குறாரு, ஆண்டவனே பாளையத்தில் பெரிய இரைச்சல் கேட்குறது, அது வெற்றியின் சத்தமும் இல்லை வேற சத்தமாக இருக்கு அப்படின்னு மோசே சொல்கிறார். அப்போ இருவரும் 10 கட்டளையை பெற்றுக்கொண்டு திரும்பி வருகிறார்கள். அப்போ மோசே கூட 10 கட்டளையை வாங்குவதற்கு அங்கே மலைக்கு சென்றிருக்கிறார். யாத்ராகமம் 17 9 10 வசனத்தில் ரெவித்தீம் என்ற அந்த இடத்திற்கு வந்த பொழுது அமலேக்கோடு யுத்தம் நடக்கிறது. அப்பொழுது மோசே சொல்றாரு யோசுவாவை கூப்பிட்டு, நீ ஜனங்களை தெரிந்து கொண்டு அந்த அமலேக்கோடு யுத்தம் பண்ண நீ போ, நானும் ஊரும் ஆரோனும் மலையின் மீது நின்று நான் உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்றான். இவன் கைகளை உயர்த்தி இருக்கிற பொழுது இஸ்ரவேலர் மேற்கொள்ளுகிறார்கள். கை வலிக்குதுன்னு கீழே கையை இறக்குனா அமலேக்கு மேற்கொள்ளுகிறார்கள். அப்போ ஒரு கல்லை உருட்டி மோசையை உட்கார வச்சு அவனுடைய 2 கைகளும் உயர்ந்து இருக்கும்படியா ஒரு தோளில் பிடித்து கொண்டு அங்கே சாயந்தரம் வரைக்கும் அப்படி உயர்த்தி பிடித்தார்கள். அது எதுக்கு அடையாளமாக இருக்குது? ஜெபத்துக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ அதை ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். யோசுவா அங்கே வெற்றி எடுக்கிறார். அப்போ மோசே கூட இருந்து 10 கட்டளையை பெற்றுக்கொண்டவர் ரெவித்தீமில் யுத்தம் நடக்கிற பொழுது மோசேயுடைய வார்த்தையின்படி அங்கே யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். யாத்ராகமம் 33:11 ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டிருக்கிற பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் என்று யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் ஊழியக்காரன் ஆகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். கர்த்தர் என்னென்ன 10 கட்டளையை கொடுத்தாரு, ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லி சொன்னாரு. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக என்று மோசே இடத்துல சொன்னது. அவர் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி அந்த காரியங்கள்லாம் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட பொழுது அதெல்லாம் கண்ணில் பார்த்து காதில் கேட்டு மோசேக்கு பணிவிடைக்காரராக இருந்தவர் அங்கே ஆலயத்திலே தேவ பிரசன்னத்திலே இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. தேவ மகிமை அங்கே இறங்கினது. மோசே முகமுகமாக கர்த்தரோடு பேசினான். இதெல்லாம் கண்ணார அவன் பார்க்கிறான். கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறான். தேவ பிரசன்னத்தை விட்டு பிரியாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல அப்படி பணிவிடைக்காரனாக இருந்திருக்கிறான். என்னாகமம் 11 கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியா மோசே அனுப்பப்பட்ட 12 கோத்திரத்து தலைவர்களில் யோசுவாவும் ஒருவனாய் இருக்கிறான். யோசுவா காலேப்பு தான் திரும்பி அந்த தேசத்தை குறித்து நற்செய்தி சொன்னார்கள். அப்படி யோசுவா அப்படி நற்செய்தி சொல்லுகிறவனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் என்று விசுவாசித்து தான் இருதயத்தில் இருக்கிறபடியே யோசுவாவும் காலேப்பும் அவர்கள் நற்செய்தி சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் கர்த்தரை விசுவாசித்து இருக்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு 70 பேரை தேர்ந்தெடுத்து மோசேயின் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தை எடுத்து 70 பேர் மேலே வைக்கிறார். ஏன்னா மோசே சொல்கிறார், ஆண்டவரே இவங்களை பூரா நானாக பெற்றேன், இந்த ஜனங்களை நடத்திட்டு வரங்குள்ளாட்டி என் பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த உபத்திரவத்தையெல்லாம் நான் பார்க்காதபடிக்கு என்னைய கொன்று போடு ஆண்டவரே அப்படின்லாம் மோசே கேட்குறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, எதுக்காக அப்படிங்கிறப்ப இவங்கெல்லாம் இறைச்சி கேட்டு அழுகிறார்களே, ராம் முழுவதும் அழுகிறாங்க கறி வேணும்னு. ராம் முழுவதும் இன்றைக்கி ஒரு சில ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியம் நடக்கலைன்ட்டு ராம் முழுவதும் அழுகிறாங்க. அழுதோடனே சரியாக போயிடுமா? ஆனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய கரம் குறி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ நீ நின்று கொண்டு பாருன்னு சொல்லி 1 மாதம் சாப்பிட்ற அளவுக்கு கறியை கொடுத்தார். அப்போ இது போல காரியங்கள் நடக்கிற பொழுது இவருக்கு மேலே இருந்த அபிஷேகத்தை 70 மூப்பர்கள் மீது கர்த்தர் எடுத்து வைக்கிறார்.